ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ஜி அகாடமி. டெட் எக்ஸாம்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது வரைக்கும் தமிழுக்கு 5 கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்க்க போகிறது கொஸ்டின் பேப்பர் நம்பர் 6. அண்ட் இது வந்து 2023 February 5 ஆஃப்டர்நூன் செஷனில் கேட்கப்பட்ட வினாக்கள். மொத்தமாக 30 வினாக்கள் இருக்குது. வாங்க நம்ம ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அமிழ்து இச்சொல்லை ஒழிப்பதற்கான மாத்திரை அளவு. அமிழ்து இச்சொல்லை ஒழிப்பதற்கான மாத்திரை அளவு. நார்மலாக மாத்திரை அளவுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, மெய் எழுத்துக்களை ஒழிப்பதற்கு வந்து நம்ம அரை மாத்திரை சொல்லுவோம் இல்லையா. மெய் எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை. தென் குறில் எழுத்துக்கள், அது வந்து உயிர் குறிலாக இருக்கலாம், உயிர்மெய் குறிலாக கூட இருக்கலாம். குறில் எழுத்துக்களுக்கு மாத்திரை அளவு 1, நெடில் எழுத்துக்களுக்கு மாத்திரை அளவு 2, ஆயுத எழுத்து ஒழிப்பதற்கு மாத்திரை அளவு அரை மாத்திரை இல்லையா. ஸோ இப்போ நம்ம அமிழ்து அப்படிங்கிற சொல்லுக்கு பார்த்தோம்னா, ஸோ இந்த இடத்துல ஆ அப்படிங்கிறது வந்து உயிர்குறில், ஸோ அதோடைய மாத்திரை அளவு 1. நெக்ஸ்ட்டு மீ அப்படிங்கிறதுமே வந்து உயிர்மெய் குறில் தான், ஸோ அதோடைய மாத்திரை அளவு 1ன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இல் அப்படிங்கிறது வந்து மெய் எழுத்து, ஸோ அதோடைய மாத்திரை அளவு நம்ம அரை மாத்திரைன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு தூ அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல அது குச்சியல் உரத்தில் வந்திருக்குது. ஓகேவா. லாஸ்ட்டாக வந்து குசுட்டு துபுரு அப்படிங்கிற வார்த்தையை வச்சு வந்தாலே நம்ம அதை குச்சியல் உரம்னு சொல்லலாம். இதில் வந்து தூ அப்படிங்கிறது வந்திருக்குது. அண்ட் இந்த இடத்துல இல் அப்படிங்கிறது எரல வல்ல. ஸோ இது வந்து அமிழ்து அப்படிங்கிறது மொத்தமாக இடைத்தொடர் குச்சியல் உரத்துக்கு எடுத்துக்காட்டு. ஸோ குச்சியல் உரத்தில் வந்தது அப்படின்னால இதோடைய ஒரிஜினலான மாத்திரை அளவு வந்து 1, அதிலிருந்து அரை மாத்திரை குறைந்து அரை மாத்திரையில் இது வந்து ஒழிக்கும். ஸோ மொத்தமாக பார்த்தோன்னா 1, 1, அரை, அரை. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 3ன்னு சொல்லிட்டு வரும். அமிழ்து அப்படிங்கிற சொல்லுடைய மாத்திரை அளவு 3. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன், சந்திப்பிழை உள்ள தொடரை தேர்ந்தெடுக்க. சந்திப்பிழை உள்ள தொடர். ஃபர்ஸ்ட் ஒன், கடைக்கு சென்று வெற்றிலைப்பாக்கு வாங்கி வா. ஸோ இந்த இடத்துல வெற்றிலைப்பாக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மை தொகை. அந்த இடத்துல வல்லினம் மிகக்கூடாது. அடுத்தது கடைக்கு சென்று அப்படிங்கிறது வந்து 4ஆம் வேற்றுமை தொகை இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து வல்லினம் மிகலாம். ஸோ அது வந்து கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல வந்து தப்பாக இருக்குது. ஸோ இது வந்து தப்பான ஒன்று. ஸோ நமக்கு இருக்குது பிழை உள்ளது தான். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து சொல்லலாம். மற்றது பார்த்தோன்னா, இப்படி படித்தால் எப்படி தேர்வாய். இப்படி எப்படி இந்த இடத்துல வந்து வல்லினம் மிகணும். ஸோ இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. 8 தொகையும் 10 பாட்டும் சங்க இலக்கியங்கள். 8, 10 அப்படிங்கிற 2 பேருக்கு வருமா வல்லினம் மிகும் இல்லையா. ஸோ இதுவுமே கரெக்டாக தான் இருக்குது. ஓடா குதிரையும் கேளா கடனும், இது வந்து ஈறுகட்டு எதிர்மறை பெயரச்சம். இந்த இடத்துல வல்லினம் மிகணும். இதுவுமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. நம்ம கேட்டுக்குது பிழை உள்ள தொடர். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து நம்ம சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், கால்டுவெல்லின் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் முதல் பதிப்பு இயற்றப்பட்ட ஆண்டு. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிறது கால்டுவெல்லுடைய நூல். இது வந்து வெளியிடப்பட்ட ஆண்டு 1856. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை தொல்காப்பியர் டேஸ் என்று குறிப்பிடுகிறார். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் உள்ள வேறுபாடு. ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் பார்த்தோன்னா இரட்டை வழக்கு மொழின்னு சொல்லிட்டு வரணும். பட் இது வந்து இங்கே ஆப்ஷனில் கொடுக்கப்படல. அவர் வந்து பேச்சு மொழியை வந்து உலக வழக்கு அப்படிம்பாரு, எழுத்து மொழியை செய்யுள் வழக்கு அப்படிங்கிறவாரு. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் வந்து ப்ராப்பராக இல்லை. ஸோ இது வந்து கொஸ்டின் ராங்காக இருக்குது. ஃபைனல் கீழே வந்து இதுக்கு ஸ்டார் தான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதனை கருதினை ஆயின். பாடலடி பயின்று வரும் நூல். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதனை கருதினை ஆயின். தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் முதல்ல இடம்பெறக்கூடிய பாடல் வரி இல்லையா. ஸோ வந்து சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கும். இதே மாதிரி நம்ம லாஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்துருப்போம். தமிழன் கண்டாய் அப்படிங்கிற வார்த்தை, தமிழன் அப்படிங்கிற சொல் வந்து இடம்பெறும் நூல். ஸோ அதை வந்து நம்ம அப்பர் தேவாரம் பார்த்துருப்போம் இல்லையா. லாஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் ஒன், ஆயுத எழுத்தை குறிப்பிட பயன்படும் எழுத்துச்சாரியை. ஆயுத எழுத்தை குறிப்பிட பயன்படுவது கேனம், அக்கேனம் சொல்லுவோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல கரம் அப்படிங்கிறது குறில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு பயன்படும். கரம் அப்படின்னா குறில் எழுத்துக்களை குறிக்கிறது பயன்படும். கான் அப்படின்னா நெடில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய சாரியை. கான் அப்படின்னா நெடில் எழுத்து. காரம் அப்படின்னா குறில் அண்ட் நெடில் எழுத்துக்களை குறிக்கிறதுக்கு நம்ம வந்து பயன்படுத்துவோம். கேனம் அப்படின்னா ஆயுத எழுத்து. கரம் அப்படிங்கிறது குறில் எழுத்துக்களுக்கு. காரம் அப்படின்னா குறில் அண்ட் நெடில் எழுத்துக்களை குறிப்போம். கான் அப்படின்னா நெடில் எழுத்துக்களை குறிக்கக்கூடிய சாரியை. நெக்ஸ்ட்டு, ஓவுதல் வேண்டும் என்பது எவ்வகை அளபடை. ஓவுதல் வேண்டும். ஸோ இது வந்து செய்யுளிசை அளபடைக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம். இல்லை ஓவுதல் அப்படிங்கிறது செய்யுளிசை அளபடைக்கு எடுத்துக்காட்டு. ஓவுதல் அது மட்டும் இல்லாமல் படா ஆர் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ ஆளை பொதுவாக வந்து வந்துச்சுன்னா அதை நம்ம செய்யுளிசை அளபடின்னு சொல்லுவோம். பெரும்பாலும் இது வந்து என்ன சொல்லலாம், ஈரசை சீராக வந்து வரும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன்,
இந்த இடத்துல இசை நிறை அளபடின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய அளபடின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது சந்த கவிமணி என அழைக்கப்படுபவர் யார்? சந்த கவிமணி என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் பி தமிழ் அலர்னார். இவருக்கு வந்து சண்முக சுந்தரம் சொல்லிட்டு இயற்பெயர் உண்டு. இவருடைய இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம். சந்த கவிமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பேர் உண்டு. இவருடைய இயற்பெயர் வந்து சண்முக சுந்தரம். அண்ட் இவர் வந்து மொத்தமாக 12 சிற்றிலக்கிய நூல்கள் வந்து படிச்சிருப்பார். நெக்ஸ்ட்டு பொறுத்துக. தாவரம் அவற்றின் அடிப்பகுதியோடு பொறுத்து சொல்லியிருக்காங்க. தாள் அப்படின்னா நெல், கேழ்வரகு, கோதுமை, கம்பு இவற்றின் அடிப்பகுதியை குறிக்கும். தூறு அப்படின்னா குத்துச்செடி அண்ட் புதருடைய அடிப்பகுதி. தண்டு அப்படின்னா கீரைத்தண்டு, வாழைத்தண்டுன்னு சொல்லலாம். கோல் அப்படின்னா நெட்டி அண்ட் மிளகாய் இவற்றுடைய அடிப்பகுதி. நெக்ஸ்ட் ஒன், ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு. ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு அமராவதி. இதே மாதிரி தன் பொருணை அப்படின்னா தாமிரபரணி வந்து குறிக்கும். அடுத்தது மெய்ப்பு திருத்த குறியீடு உணர்த்துவது. ஸோ இது வந்து ஈஸி தான். இது வந்து 11th ஸ்டாண்டர்டில் இருக்குது அண்ட் நம்ம கூட கெஸ் பண்ணலாம். டைப்பிங்கில் இது உண்டு இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் பார்த்தோம்னா இந்த மாதிரி இந்த டைரெக்ஷனில் வந்து இது தள்ளணும். அப்போ இது வந்து நம்ம ரைட் சைடுன்னு சொல்லுவோம் இல்லையா? வலப்பக்கம் தள்ளவும். இது வந்து இந்த டைரெக்ஷனில் தள்ளணும், இடப்பக்கம் தள்ளவும் சொல்லலாம். அண்ட் இது பார்த்தோன்னா மேலே டபுள் கொட்டேஷன் இருக்கா, இரட்டை மேற்கோள் குறி இடணும்னு சொல்லிட்டு பொருள். அண்ட் இது பார்த்தோன்னா இந்த மாதிரி இது நம்ம ஒரு இடத்துல வந்து ஏதாச்சும் வார்த்தைகளை சென்டென்ஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இப்படி குறி போட்டு எழுதுவோம் இல்லையா? ஸோ அதுதான் அது. இப்போ ஏதாச்சும் ஒன்று வந்து சேர்க்கறதுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தோன்னா வலப்பக்கம் தள்ளவும், இடப்பக்கம் தள்ளவும். ஸோ இந்த 2 ஆப்ஷனும் கேன்சல் ஆகிடும். இந்த 2ல் ஏதாச்சும் ஒன்று தான். வலப்பக்கம் தள்ளவும், இடப்பக்கம் தள்ளவும். இரட்டை மேற்கோள் குறி இடுக. இந்த இடத்துல எடுக்கன்னு சொல்லிட்டு இருக்குது, கிடையாது. எடுக்கம்னா ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க, கிடையாது. இரட்டை மேற்கோள் குறி இடுக அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அடுத்தது குறிப்பிட்ட இடத்தில் சேர்த்துக்கொள்ளுக. ஏதாச்சும் நம்ம விட்டுட்டோம்னா அதை சேர்த்துக்கொள்ளுறதுக்கு இது வந்து இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், பே என்றால் அன்னை, பிறர் நரி என்றார், தோழி நாய் என்றால், நீ என்றேன் நான். பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். பே என்றால் அன்னை, பிறர் நரி என்றால், தோழி நாய் என்றால், நீ என்றேன் நான். இது வந்து நந்தி கலம்பகத்தின் பாடல் வரி. நெக்ஸ்ட் ஒன், பின்வருவனவற்றுள் எது பண்பு பெயர் அன்று? பின்வருவனவற்றுள் எது பண்பு பெயர் அன்று? ஆன்சர் ஆப்ஷன் டி, வாரம் அப்படிங்கிறது. பண்பு பெயர் அப்படின்னாலே நிறம், வடிவம், அளவு, சுவை இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று குறிக்கிறது தான் பண்பு பெயர் இல்லையா? ஸோ இந்த இடத்துல சதுரம், நன்மை, செம்மை இதெல்லாமே பண்பு பெயர்கள். வாரம் அப்படிங்கிறது பொருந்தாத ஒன்று. அடுத்தது சரியான இணையை தேர்வு. நூலாசிரியர் அண்ட் அவர்களுடைய இயற்பெயர் வச்சு கேட்குறாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே இருக்க தான் செய்யுது. ஃபஸ்ட்டு ஒன், சுரதா. இவருடைய இயற்பெயர் பார்த்தோம்னா ராசகோபாலன் சொல்லிட்டு வரணும். ஸோ இது வந்து தவறாக இருக்குது. ராமகோபாலன் கிடையாது, ராசகோபாலன். கண்ணதாசன் இவருடைய இயற்பெயர் வந்து முத்தையான்னு சொல்லலாம். ஸோ இதுவுமே வந்து தவறாக தான் இருக்குது. தாராபாரதி இவருடைய இயற்பெயர் வந்து ராதாகிருஷ்ணன். இது வந்து கரெக்டாக இருக்குது. தாராபாரதி ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டு வரணும். முடியரசனுடைய இயற்பெயர் வந்து துரைராசு. ஸோ இதுவுமே வந்து தவறாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கேட்டுக்குது சரியான இணை. ஆன்சர் வந்து நம்ம ஆப்ஷன் சி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், தண்டி அலங்காரம் எந்த வடமொழி நூலை தழுவி ஏற்றப்பட்டுள்ளது? தண்டி அலங்காரம் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூல். இது வந்து காவிய தர்சனம் அப்படிங்கிற ஒரு வடமொழி நூலை வந்து தழுவி ஏற்றப்பட்டிருக்கும். இதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னா தண்டி அப்படிங்கிறது தான் ஏற்றிருப்பார். இதனுடைய காலம் வந்து 12ஆம் நூற்றாண்டு. தண்டி அலங்காரம் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூல் காவிய தர்சனம் அப்படிங்கிற வடமொழி நூலை தழுவி ஏற்றப்பட்டிருக்கும். இதோடைய ஆசிரியர் வந்து தண்டி அப்படிங்கிறவர். நெக்ஸ்ட் ஒன், உளிஞை திணையின் பொருள் விளக்கம் கூறுக. புறத்திணைகள் பார்த்தோன்னா வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிஞை அந்த மாதிரி வரும் இல்லையா? ஃபஸ்ட்டு இதில் வெச்சி அப்படின்னா ஆண் இறைகளை கவர்தல்னு சொல்லிட்டு வரும். வெச்சி அப்படின்னா ஆண் இறைகளை கவர்தல். கரந்தை அப்படின்னா கவர்ந்து செஞ்ச ஆண் இறைகளை மீட்டு. அடுத்தது வஞ்சி, காஞ்சி. வஞ்சி அப்படின்னா பகைவன் நாட்டுடைய கோட்டையை வந்து கைப்பற்றுதல். காஞ்சி அப்படின்னா கோட்டையை கைப்பற்ற வந்தவனுடைய எதிர்த்து போறுதல் சொல்லிட்டு வரும். அடுத்தது வந்து நொச்சி, உளிஞை. நொச்சி அப்படின்னா மதில்களை காத்தல்னு சொல்லலாம். பகைவரிடம் வந்து மதிலை காத்தல், இதை வந்து நம்ம நொச்சின்னு சொல்லுவோம். இதே இது இந்த மதிலை வந்து சுற்றி வளைத்தல் அப்படிங்கிறத நம்ம உளிஞைன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன், உண்டாலம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏய்வதாயினும் இனிது என தமியருண்டலும் இளரே. ஸோ இப்பாடல் வந்து இடம்பெறும் நூல் ஆப்ஷன் டி, புறநானூறு.
ஸோ இது வந்து விருந்து போச்சுங்க அப்படிங்கிற லெசனில் வந்து இருக்கக்கூடிய பாடல் வரி. இதில் வந்து நிறையவே உண்டு, நிறைய வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாம் பார்த்தோம்னா அல்லிலாயினும் விருந்துவரின் ஊவக்கும் அப்படிங்கிற ஒரு பாடல் வரி உண்டு. அது வந்து நச்சினை இருந்து வரக்கூடிய வரி. இதே மாதிரி பலர் புகுவாயில் அடைப்ப கடவுநீர் வருவி ரூலிரோ. ஸோ அந்த மாதிரி ஒரு வரி உண்டு. அது வந்து குறுந்தொகையின் பாடல் வரின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, இந்த ஏரோப்ளேன் எப்படி பறக்குது, நாமும் இதுபோல ஒன்று செய்து பறக்க விடணும் என்று நான் சிறு வயதில் நினைப்பேன் என்று கூறிய விண்வெளி அறிஞர் யார்? இந்த ஏரோப்ளேன் எப்படி பறக்குது, நாமும் இதுபோல் ஒன்று செய்து பறக்க விடணும் என்று நான் சிறு வயதில் நினைப்பேன் என்று கூறியவர் வந்து ஆப்ஷன் டி சிவன். ஸோ இது வந்து அவருடைய உரையாடல் வகை. அவர் வந்து பேட்டி எடுத்த மாதிரி ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ இவர் தான் வந்து சொல்லியிருப்பார். இவர் வந்து இஸ்ரோவின் முதல் தமிழ் தலைவர், 9வது தலைவராக இருந்திருப்பார் சிவன். நெக்ஸ்ட்டு, நீரார வரியா கரகத்து என்ற வரியில் கரகாட்டத்தை புகழ்ந்து கூறும் நூல். நீரார வரியா கரகத்து என்று கரகாட்டத்தை புகழ்ந்து கூறும் நூல். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ புறநானூறு. ஸோ இதில் கரகாட்டம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்துன்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஸோ அதை தான் வந்து கரகாட்டத்துக்கு அடிப்படை அப்படிங்கிறாங்க. அண்ட் இந்த கரகாட்டத்தின் துணையாட்டமாக மயிலாட்டத்தை வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியின் பாட்டையும் கேட்டால் அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும். ஸோ இந்த கூற்றை சொன்னது யார்? சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியின் பாட்டையும் கேட்டால் அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பின்ஹே. இந்த பின்ஹே அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா வஉசிக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை வழங்கிய ஒரு நீதிபதி தான் வந்து பின்ஹே. அண்ட் இந்த இடத்துல நம்ம வஉசியை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து தொல்காப்பியத்தை படித்து தொல்லைகளை மறந்தேன், இந்நிலையை கட்சி இன்னல்களை மறந்தேன்னு சொல்லியிருப்பார். இவருடைய நூல்கள் வந்து பார்த்தோன்னா மெய்யறிவு மெய்யறம் அப்படிங்கிற நூல்கள் வந்து இயற்றியிருப்பார். நெக்ஸ்ட்டு ஆலன் அப்படிங்கிறவர் இயற்றிய ஒரு நூல், அதை வந்து இவர் மனம் போல் வாழ்வு அப்படிங்கிற பேரில் தமிழில் மொழிபெயர்த்திருப்பார். நெக்ஸ்ட் ஒன், பின்வரும் நூற்றில் 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கு தொகை என்னும் இலக்கணத்தின்படி அமைந்துள்ள சொல். 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கு தொகை. இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி சொல்லலாம். பொற்சிலம்பு. பொற்சிலம்பு அப்படின்னா பொன்னால் ஆன சிலம்பு இல்லையா, பொன்னால். இதில் ஆள் அப்படிங்கிற 3ஆம் வேற்றுமை உருபு இருக்குது, ஆன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயனும் வருது. ஸோ 3ஆம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்கு தொகைன்னு சொல்லலாம். அடுத்தது, மாநகரம் சாலச் சிறந்தது என்பன எவ்வகை சொற்கள்? இது வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி உரிச்சொற்கள். மா சாலை இதெல்லாமே உரிச்சொற்களுடைய வரக்கூடியது இல்லையா, ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஒன், காலத்தை வெளிப்படையாக காட்டாதது. காலத்தை வெளிப்படையாக காட்டாதது. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் ஆப்ஷன் பி சொல்லலாம், குறிப்பு வினைமுற்று. காலத்தை வெளிப்படையாக காட்டாது. நெக்ஸ்ட்டுமே பாருங்கள், அதே தான் கேட்டிருப்பாங்க. காலத்தை வெளிப்படையாக காட்டாது, செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும். ஸோ இதுவுமே வந்து குறிப்பு வினைமுற்றுடைய டெஃபினிஷன் தான். நெக்ஸ்ட் ஒன், ஆ அல் இல் என்பன எவ்வகை இடைநிலைகள்? ஆ அல் இல் என்பன எவ்வகை இடைநிலைகள்? ஸோ இது வந்து எதிர்மறை இடைநிலைக்கு எடுத்துக்காட்டு. ஆ அல் இல் இதெல்லாமே எதிர்மறை இடைநிலைகள். நெக்ஸ்ட்டு, சரியான விடை. அதாவது பொறுத்து சொல்லியிருக்காங்க நூல்கள் நூலாசிரியர்கள். காவியப்பாவை அப்படின்னா முடியரசனுடைய நூல் இல்லையா. காவியப்பாவை, வீரகாவியம், பூங்குடி இதெல்லாமே முடியரசனின் நூல்கள்னு சொல்லலாம். தீர்க்கதரிசி அப்படிங்கிறது புவியரசுடைய நூல். புவியரசர்கள் மொழிபெயர்த்த நூல் தான் தீர்க்கதரிசி. நூறாசிரியர் அப்படின்னா பெருஞ்சித்திரனாரின் நூல். இவர் வந்து நிறையவே நூல் எழுதியிருப்பார் இல்லையா. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியக்குத்து, நூறாசிரியம், உலகியல் 100, பள்ளிப்பறவைகள், மகபுகுவஞ்சி இந்த மாதிரிலாம் வரும். இது வந்து பெருஞ்சித்திரனாரின் நூல்கள். புதிய விடியல்கள் அப்படிங்கிறது தாராபாரதியின் நூல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, அன்பையும் வீரத்தையும் ஒரு சேர வளர்த்தெடுக்கும் விளையாட்டின் பெயர். அன்பையும் வீரத்தையும் ஒரு சேர வளர்த்தெடுக்கும் விளையாட்டு ஏறு தழுவுதல். அண்ட் இந்த ஏறு தழுவுதல் எந்த நிலத்துக்குரியதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், திணைகள் அண்ட் அது இருக்கக்கூடிய மரம் வகைகள் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஞாழல் அப்படிங்கிறது நெய்தல் நிலத்துக்குரியது, அகில் அப்படிங்கிறது வந்து குறிஞ்சி நிலத்துக்குரியது, குருந்தம் அப்படின்னா முல்லை நிலம் சொல்லலாம். இதில் ஓமை அப்படிங்கிறது நம்ம படிக்காத ஒன்று. இது வந்து பார்த்தோன்னா
11th வந்து இருக்குது. ஓமை அப்படிங்கிறது வந்து பாலை நிலத்துக்கு உரியது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஞாழல் அப்படின்னா நெய்தல், ஓமை அப்படின்னா பாலை நிலத்தின் மரம், அகில் அப்படிங்கிறது குறிஞ்சி நிலத்தின் மரம், குருந்தம் அப்படிங்கிறது முல்லை நிலத்தின் மரம்னு சொல்லலாம். அண்ட் இதோடைய தெய்வங்களுமே நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? 10th படிச்சிருப்போம். குறிஞ்சி அப்படின்னா முருகன், முல்லை திருமால், மருதம் வந்து இந்திரன், நெய்தல் வருணன், பாலை கொற்றவைன்னு படிச்சிருப்போம். இதே வந்து 11th கொஞ்சம் மாற்றி கொடுத்துருப்பாங்க. குறிஞ்சிக்கு வந்து சேயோன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? குறிஞ்சிக்கு வந்து சேயோன். நம்ம வந்து குறிஞ்சிக்கு முருகன் படிச்சிருப்போமா? ஸோ அவருடைய வேறு பேர் தான் வந்து சேயோன்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட்டு முல்லைக்கு பார்த்தோன்னா மாயோன்னு சொல்லிட்டு வரும். முல்லைக்கு மாயோன். முல்லைக்கு நம்ம திருமால் படிச்சிருப்போம், இங்கே வந்து மாயோன்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்தது மருதத்துக்கு நம்ம இந்திரன் படிச்சிருப்போமா, அது வந்து இங்கே வேந்தன்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து தெய்வங்களின் பெயர்கள். நெக்ஸ்ட்டு 2 கூற்று இருக்குது. வெளிக்கோபுரத்தை உயரமாகவும் உட்கோபுரத்தை உயரம் குறைவாகவும் கட்டும் புதிய மரபை தோற்றுவித்தவர் ராசராசன். ஸோ இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. கூற்று 1 கரெக்டு. வெளிக்கோபுரத்தை உயரமாகவும் உட்கோபுரத்தை உயரம் குறைவாகவும் கட்டும் மரபை தோற்றுவித்தவர் ராசராசன். 2வது கூற்று 4 புறங்களிலும் 4 கோபுரங்கள் எழுப்பும் மரபை தோற்றுவித்தவர் 2ஆம் குலோத்துங்க சோழன். ஸோ இதுவுமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ கூற்று 1 வந்து 1/2 ரெண்டுமே சரி. நெக்ஸ்ட் ஒன், கொங்குதேர் வாழ்க்கை எனும் தலைப்பில் நூலை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் ஏ ராஜமார்த்தாண்டன். லாஸ்ட் கொஸ்டின்லேயுமே வந்து இதை வச்சு கேட்டிருந்தாங்க இல்லையா? கொல்லிப்பாவை வச்சு கேட்டிருந்துப்பாங்க. இல்லை கொல்லிப்பாவை அப்படிங்கிறது இவர் நடத்திய ஒரு சிற்றிதழ். அண்ட் இவருடைய நூல் பார்த்தோம்னா அப்படின்னு இருக்கட்டும் அந்த மரம் அப்படிங்கிற ஒரு நூல். நெக்ஸ்ட்டு இந்த கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிறது சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து எழுதியிருப்பார். ஸோ அவ்வளோதான், இதோட 30 வினாக்கள் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.